முதல்ல ஒரு ப்ரொமோ வீடியோ, அதாவது இந்த நிகழ்வுக்கான ஒரு முன்னோட்ட காணொலியை நம்ம போடுறோம். ஏன்னா மூத்த பத்திரிகையாளர்களையும் மீண்டும் ஒரு முறை புதுக்கோட்டையினுடைய அனைத்து பத்திரிகையாளர்களையும் வருக வருக வருக, திருச்சியிலிருந்து வருகின்ற பத்திரிகையாளரையும் வருக வருகன்னு அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். ப்ரொமோ. திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் அந்த தலைப்பு. ஸோ இதுக்கு அடுத்து இப்போ ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் உங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொட்டி வச்சாங்க. அந்த பொட்டியில் உங்கள் மனுக்களை எல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றிருவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு அதுக்கு நீங்கள் ஒரு பொட்டி வச்சாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பொட்டியெல்லாம் இதுவரைக்கும் என்ன ஆனது, அதற்கு என்ன விடை கிடைத்தது என்பது இதுவரைக்கும் 4.5 ஆண்டுகளாக யாருக்கும் எந்த விடையும் கிடைக்கவில்லை. அதே போல அது தேர்தலுக்கு முன்னாலே ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஆட்சிக்கு வந்த யுக்தி. இன்றைக்கு மக்கள் வேதனையோடு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் உண்மை நிலையை அறிவதற்கு இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறோம். இந்த பாக்ஸ் என்பது உண்மைக்காக உரிமைக்காக. இந்த பாக்ஸ்லையும் இதுபோல் கார்டு இருக்குது. ஸோ நீங்கள் யார் வேணாலும் இந்த கார்டை, உதாரணத்துக்கு பாப்பா இதில் ஒரே ஒரு கார்டு எடுங்க. கார்டு உங்களுக்கு எடுங்க, ஒரு கார்டு. ஆமாம், கையிலையும் வச்சுருக்காங்கன்னா கொடுத்து இப்போ தான் ஜஸ்ட்டு கொடுக்குறோம். பாக்ஸில் எடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ அங்கே சீட்டில் போய் நீங்கள் உட்காந்துட்டு அந்த கார்டை நீங்கள் எல்லாருமே ஸ்க்ராட்ச் பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள், என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மைக் கொடுங்களேன். பொதுச் செயலாளருமே ஒரு கார்டு எடுத்து ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க. பொதுச் செயலாளருடைய அந்த கார்டில் சேவைகள் உரிமை சட்டம் என்பது வந்திருக்கு. அது வந்திருக்கா வரலையான்னு பொதுச் செயலாளர் நிறைவாக சொல்லுவாங்க அவங்களுடைய உரையில். ஆமாம், உங்களுக்கு என்ன வந்திருக்குமா? நீங்கள் எதனா பாக்ஸில் எடுத்தீங்க, என்ன வந்திருக்கு மைக்கில் சொல்லுங்கள். உருட்டுகள் 187 இளைஞர்களுக்கு 5 லட்சம் அரசு வேலைகள். இளைஞர்களுக்கு 5 லட்சம் அரசு வேலைகள். நீ 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வந்திருக்கா? இந்த அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. ரைட். ஆமாம், உங்களுக்கு என்ன வந்திருக்குமா? நீங்கள் உட்காருங்க. உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு 4G/5G இணைப்பு மற்றும் 10 GB டேட்டாவுடன் கூடிய டேப்லெட்டுகள். ஓகேம்மா, நீங்க என்ன படிக்கிறீங்க? உயர்கல்வியா? என்ன படிக்கிறீங்க? உயர்கல்வியா சார். எந்த காலேஜ்? என்ன படிக்கிறீங்க? சுதர்சன் காலேஜ். சுதர்சன் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது உங்களுக்கான வாக்குறுதி. உங்களுக்கான வாக்குறுதி கரெக்டா உங்களுக்கு ஸ்கிராட்ச் கார்டு வந்திருக்கு. அது வந்திருக்கா? இல்ல சார். அதை படிச்சுட்டு சொல்லுங்க. வரல சார். வரல, தரல. ரைட், படிச்சுட்டு. என்ன உங்களுக்கு என்ன வந்திருக்கு? சேம் உங்களுக்கு வந்திருக்கு. ஜாகிர் உங்களுக்கு என்ன? துபாயில் அவருக்கு ஒரு பாக்ஸில் கூட எடுங்க. வாங்க, ப்ளீஸ் கம். ஒரு புதுக்கோட்டையை சார்ந்த துபாயில் பணிபுரிகிறாங்க, சவுதி அரேபியில். ஸ்க்ராட்ச் பண்ணுங்க. மைக் கொடுங்க அவருக்கு. அங்கே உட்காந்துருங்க, அங்கே உட்காந்துருங்க. ஜாகிர், மைக் கொடுங்க அவருக்கு. பண்ணிட்டீங்களா? இளைஞர்களுக்கு 5.5 லட்சம் வேலை வாய்ப்பு. அதே தான் வந்திருக்கு. இதுவரை கிடைக்கவில்லை. இதுவரை கிடைக்கல. அவர் சொல்லுங்க. அரவிந்த், என்ன வந்திருக்கு? அட்வர்டைசிங் டீம். உருட்டு 262 35 வயதுகளுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத பெண்களுக்கு அரசு வேலை வந்திருக்கா? இல்ல. சவுண்டா சொல்லணும். விதைக்கலாம் அமைப்பிட்ட கொடுங்க. கார்த்திட்ட கொடுங்க, பாலாஜிட்ட கொடுங்க. உருட்டு 322 ரூபாய் 1500 முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்திருக்கா? இல்ல சார். இல்ல தம்பி. வேற யாருக்கு ஸ்கிராட்ச் கார்டு வந்திருக்கு? சட்டக்கல்லூரி மாணவர்கள் யாருக்கு வந்திருக்கு? படிங்க. உருட்டு 360 படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். என்ன? படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். வந்துருச்சா? இல்ல, படிப்படியாக அமல்களுக்கு எழுதியிருக்காங்க. நன்றி.
காமராஜ் ஸ்கிராட்ச் கார்டு நிருபர், சத்தியம் டிவியினுடைய நிருபர். டீசல் விலை குறைஞ்சி, நீங்கள் டீசல் கார் வச்சிருக்கிறீங்க, டீசல் விலை குறைஞ்சிருக்கா? டீசல் விலை குறைப்புன்னு வந்திருக்கு எனக்கு. ஆனால் அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. நன்றி. வேற யார் பத்திரிகையாளர்கள்? மௌன என்ன ஸ்கிராட்ச் கார்டு வந்திருக்கு? உருட்டு 360 படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். ஆனால் எஃபர்ட்டும் அதிகமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓ, தேங்க்யூ, நன்றி. அண்ணா திருப்பி கேட்குறாங்க அதை. எஃபர்ட் வந்து உருட்டு 360 படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தப்படும். ஆனால் இது வரைக்கும் அமல்படுத்தல. அதுக்கு பதிலாக இப்போ எஃபர்ட்ன்ற பாரை கடைக்கு தொடர்ந்து வராங்க, வீதி வீதிக்கு. நன்றி. பத்திரிகையாளரே சொல்லிட்டாங்க. மோகனனுக்கு என்ன வந்திருக்கு? மூத்த தினமலர் பத்திரிகையாளர். உருட்டு 504 டீசல் விலை 4 ரூபாய் குறைக்கலாம் சார். குறைக்கல. வேற பத்திரிகையாளர் பின்னாடி. அண்ணா சொல்லுங்கண்ணா. கண்ணண்ணா மை கொடுங்க, மை கொடுங்க. உருட்டு 262 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை வந்திருக்கா? அரசு வேலை வந்திருக்கா? அரசு பணியிட எல்லாமே காலியா இருக்கு. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் 3 LED பல்புகள் வழங்கப்படும். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் 3 LED பல்புகள் தரப்படும். உருட்டு 239 இதுவரைக்கும் கொடுக்கல சார். நன்றி. பின்னாடி சட்டக்கல்லூரி மாணவர்கள். உருட்டு 376 தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும். டிலேயா தான் நடந்து முடிஞ்சதே, ஈவினிங் டிலேயா தான் கிடைக்கும். அந்த மாதிரி அதில் மாடுலேஷன் பண்ணி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி தான் கிடைக்கும். கிடைக்கல. அடுத்து யாருனாலும் பேசலாம். என்ன வந்திருக்கோ வந்திருக்கு, நடந்திருக்கு, நடக்கலன்றத சொல்லலாம். இளைஞர்களுக்கு 5 லட்சம் அரசு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. வந்தபடை இல்லை. வேற மைக். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். அது வரைக்கும் இல்லை. ஆமா, அது சொல்லியாச்சு. அடுத்து உருட்டு 504 டீசல் விலை ரூபாய் 4 குறைப்பு வந்த மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இதிலிருந்து இப்போ நம்ம ஸ்கிராட்ச் கார்டு கொடுத்தோம். அந்த ஸ்கிராட்ச் கார்டு என்பது ஸ்கிராட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். நம்ம சொன்ன அந்த ஸ்கிராட்ச் கார்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனாவது வாக்குறுதி அப்படின்றதும் தெளிவாக இருந்தது. அதை நீங்கள் தான் ஸ்கிராட்ச் பண்ணீங்க. உங்கள்கிட்ட தான் கேட்டோம், நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வந்து எந்த ஸ்கிராட்ச் கார்டுலையுமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது என்பதை ஆமாம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். இப்போ நீங்கள் வந்த ஸ்கிராட்ச் கார்டில் நிறைவேற்றிருக்கிறாங்களா? நீங்கள் தான் சொல்லணும். நிறைவேற்றிருக்கிறாங்களா? 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 இதான். ஸோ இதுதான் சப்ஜெக்ட். அடுத்து இது இன்னொரு விஷயம். இதை நிறைவேற்றப்படாத இந்த வாக்குறுதிகளை குறித்து இப்போ காணொலியில் ஒரு வில்லுப்பாட்டை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதை எல்லோரும் பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். விவசாய பெருமக்களுக்கு வணக்கம், பெண்களுக்கு வணக்கம், பொருசு சிறுசு பெருசு நீங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ரைட்டு, ஆரம்பிக்கலாமா? 2021 வருஷத்துல வைகையும் காவேரியும் ஒரு செந்தமிழ்நாட்டுல ஒரு நரியோட கொழுந்தும் விடியல் தரோம்னு சொல்லி அரைய நிலை ஏறினாங்க. தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு 70% வேலை தர்றோம், நீட்டு தேர்வு ரத்து செய்யறோம், விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம், கல்வி கடன் தள்ளுபடி செய்யறோம். இப்படி எல்லாம் தரோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களான்னு மக்கள் கேக்குறாங்க. கேட்பாங்கல்ல, செஞ்சாங்களே. சரிப்பா, ஊழல் செஞ்சாங்க. மணல் கொள்ளை செஞ்சாங்க. மணல் கொள்ளையுமா? டாஸ்மாக் ஊழல், போதைப் பொருள் பட்டுவாடா, விவசாய தற்கொலை, கட்டுமான கடவுடான்னு எல்லாம் செஞ்சாங்க. கிழிஞ்சி போச்சு. பாலம் எல்லாம் இடிஞ்சு விடுது, பால் பாக்கெட் விலை ஏறுது, பள்ளிக்கூடம் எல்லாம் போதை மூட்டமாகுது, ரத்தம் கொதிக்குது, ரத்தம் ஆறு ஓடுது. பால் குடிக்கிற குழந்தையில இருந்து பால் ஊத்த போற கூனி கிழவி வரைக்கும் தமிழ் மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க. அதுக்கு அவரு என்ன சொல்றாரு?
இதுக்கு அப்புறமுமா மக்கள் இவங்க உருட்டுகளையும் திருட்டுகளையும் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? ஊரே கேக்குது, சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு. டே தகப்பா சொல்றா, சொன்னீங்களே செஞ்சீங்களா? நன்றி. இப்போ இன்னொரு அந்த இடத்துல போய்க்கிறேங்கண்ணே, அந்த இடத்துல. இப்போ இந்த ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரியே இன்னொரு விஷயம், இது ஒரு சக்கரம். ஸோ இந்த சக்கரம் வந்து துரோக சக்கரம். ஸோ இந்த துரோக சக்கரத்தை நம்ம இந்த இடத்துல பிடிச்சி இப்படி நம்ம சுற்றலாம். என்ன காரணம்னா அனைத்து சமூக மக்கள், எல்லா மக்களும், உதாரணத்திற்கு பெண்கள், இளைஞர்கள், சாமானியர்கள், அரசு ஊழியர்கள், விளிம்பு நிலை மக்கள், விவசாயிகள், மீனவர்கள், வணிகர்கள், மாணவர்கள், பட்டியலின மக்கள், சாமானிய மக்கள். ஸோ இத்தனை சமூக மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இதை நம்ம செக்டாராக பிரிக்கலாம். இந்த மக்களுக்கான ஒவ்வொரு வாக்குறுதியையும், இப்போ இளைஞர்கள்னா ஒரு வாக்குறுதி, மாணவர்களுக்குன்னா ஒரு வாக்குறுதி நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது. அதை 99% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின், நீங்களே வாங்க இந்த சக்கரத்தை இப்படியே நான் சுத்துறேன், சுற்றி அது ஏதாவது ஒரு இடத்துல நிற்கிறப்ப அந்த சமூக மக்களுக்கான அந்த வாக்கு எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுங்கண்ணே. எனக்கு மாணவர்கள்னு வந்திருக்குண்ணே, நீட் தேர்வு. ஆமாம், மாணவர்கள் நிற்கிது, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச் செயலாளர் 46 கூட்டத்திலையும் கேட்டுக்கிறாங்க. ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? கோரஸா சொல்லலாம். ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் வாக்குறுதி எது? வந்தோடனே முதல் கையெழுத்துல ஒழிப்போன்னு சொன்னது எதை? இப்ப ஒழிச்சிட்டாங்களா? இவ்வளவுதான். மகிழ்ச்சியா வந்து இன்னொருத்தர் சக்கரத்தை சுத்துங்க பார்ப்போம். வாங்கம்மா. சுத்துங்கம்மா. படிங்கம்மா, நீங்களே மைக் கொடுங்க, அவங்களுக்கு படிக்கட்டும். அரசு ஊழியர்கள் மைக் கொடுங்க. வந்திருக்காம்மா, அதுக்கு தான் அரசு ஊழியர்கள் கடுமையாக போராடுறாங்க. ரைட், நன்றிங்கம்மா. இன்னொருத்தர் வாங்க, வாங்க. ஒரு தம்பி வாங்க, யாராவது ஒரு தம்பி வாங்க, யாராவது தம்பி வாங்க. சுத்துங்க, மைக் ஆன் பண்ணிக்கோங்க, வேகமாக சுத்துங்க. வணிகர்களுக்கான மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் மறு ஆய்வு செய்து புதிய வாடகை நிர்ணயிக்கப்படும். பண்ணியிருக்காங்களா? இல்லை. ரைட். அடுத்து வாங்க, யாரோ வாங்க. வாங்க. யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் இருக்காங்க. நல்லா சுத்துங்க தம்பி. போதும் போதும். நீ இல்லை சுத்துங்க. அப்படி சுற்றிட்டு நீங்கள் கையை எடுத்துக்கங்க. ஒரு சுற்றிட்டு வேகமாக சுற்றுங்க. அதை படிங்க. சாமானியர்களுக்கான படிங்க. நீங்களே மைக் எடுத்து படிங்க. மைக் ஆன் பண்ணி. ஆனில் தான் இருக்கு. சவுண்டாக சொல்லுங்கள். அப்படியே சவுண்டாக சொல்லுங்கள். குடும்பம் வந்துச்சா? நீங்க பெட்ரோல் வண்டி வச்சிருக்கீங்களா? டீசல்? யாராவது பத்திரிகையாளர் வந்து கேமராமேன்ல இருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்கண்ணே. வரும். பத்திரிகை அவங்களும் சாமானிய மக்கள் தானே. வாங்க ஒரு சுற்று. பத்திரிகையாளர் வாங்க. ஐயா அழைக்கிறேன். கேஷுவல், ஸ்பீக் ஃப்ரீ, ஃபீல் ஃப்ரீ. சக்கரத்தை சுத்துங்க. விட்டுடுங்க. உங்களுக்கு எது வருதுன்னு பாவம். அது இன்னொரு சுற்று. ரெண்டு நடுவில் நிற்கிதுண்ணே. நீட்டும் மாநகராட்சி நிற்கிது. அதே தான் வந்திருக்கு. அரசு ஊழியர்கள்
நிறைவேற்றப்பட்டிருக்கா? நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன சொல்லணும்னா, இப்போ அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வுத்திட்டை மீண்டும் அமுல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களா? ரைட், நன்றி.